ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா, ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் லினக்ஸோட டெர்மினல் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் நான் மெயினாக லினக்ஸோட டெர்மினல் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோட்டேஷன் இந்த மாதிரியான ஹேக்கிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசிக் கற்றுக்கும் போது டெக்ஸ்டைலில் கற்றுப்பீங்க. ஓகேவா, அடுத்து நம்ம எதில் கொண்டு போய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லினக்ஸில் தான் அதிகமாக இருக்கும். பட் உங்களோட யூசேஜை பொறுத்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயும் இருக்கும். ஓகேவா, பட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லினக்ஸ்லேயே இருக்கக்கூடிய நானோ அப்படிங்கிற டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோட் பண்ண போறோம். ஓகேவா, ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நானோ இதில் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் R18 போட்டு .c ஓகேவா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபைல். ஸோ இதில் நம்ம என்ன நார்மலாக நம்ம வந்து ஹெடர் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் வந்து stdio.h. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெடர் இன்க்ளூட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்ணும். ஓகேவா, மெயின் ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே தான் நம்மளோட கோடு இருக்க போகுது. ஸோ வந்து ஜஸ்ட் வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன். நம்ம வந்து பைத்தானை பொறுத்தளவில் ஒரு வேல்யூ கொடுக்கும், அதாவது ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நம்ம யூசர்ட்டு வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுப்போம். கரெக்டாக, ஸோ இந்த மாதிரி கொடுத்து யூசர்ட்டு வாங்குவோம். பட் இங்கே அப்படி கொடுக்க முடியாது. ஜஸ்ட் அப்படி கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு டிக்ளரேஷன் மேக் பண்ணணும் அந்த வேரியபிளுக்கு. ஓகேவா, ஜஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்ட் என் கமா ஐ கமா ஜே அப்படின்னு நான் 3 வேல்யூ வச்சுக்கிறேன். ஓகேவா, அந்த 3 வேல்யூ தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து உள்ள யூஸ் பண்ண போறேன். ஓகே, அதனால தான் அந்த 3 வேல்யூ எடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூசர்ட்ட இருந்து டேட்டா வாங்க போறேன். என்ன டேட்டா அப்படின்னா ஜஸ்ட் print f அண்ட் இந்த இதுக்குள்ள தான் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வாங்க போறேன். என்ன டேட்டா அப்படின்னா என்டர் த ஹைட் ஆஃப் த என்டர் தி ஹைட் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் ரைட் ஆங்கிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ எல்லாமே நான் ஒன்றா மென்ஷன் பண்ண மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேப் கொடுத்தா போதும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் ஆஃப், அதாவது ஒரு டேட்டா நம்ம வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கேன் ஆஃப்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் செமிகோலன் வைக்க மறந்துடாதீங்க, அப்புறம் அதுக்கு தனியாக எரர் வரும். ஓகேவா, ஸோ செமிகோலன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டிஜரில் கொடுத்துருக்கோம்ல, ஸோ %d. ஓகேவா, ஜஸ்ட் கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா and கொடுத்து n கொடுக்கணும். ஓகேவா, ஸோ and கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ ஓகே, and கொடுத்து n கொடுங்க. ஓகேவா, கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் மெயின் மெத்தட் நடக்கும்போது என்னன்னா ஜஸ்ட் அந்த இன்ட் மெயினை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன நடக்கும்போது அப்படின்னா லூப் நடக்கும்போது. ஓகேவா, ஸோ இந்த லூப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஜஸ்ட் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து i அப்படிங்கிற இந்த ஒரு இன்டிஜரை நம்ம மென்ஷன் பண்ணலாம். i = 1. ஓகேவா, ஜஸ்ட் வந்து கொடுத்துட்டு ஸோ கம்மா இல்லை செமிகோலன். ஓகேவா, ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஐங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசரோட டேட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது யூசர் வந்து 10 லைன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து 11 கொடுக்கக்கூடாது அண்ட் 9 கொடுக்கக்கூடாது. கரெக்டாக அவங்க கேட்ட டேட்டாஸ் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஐ நம்ம பண்ண போகிறோம். ஐ லெஸ் தானாக இருக்கணும், அவங்க கேட்டதோட அதிகமாக போயிடக்கூடாது, அது ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா, எதாவது அப்படின்னா யூசரோட டேட்டாஸோட. ஓகேவா, ஸோ கரெக்டாக கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா i++. ஓகேவா, ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா சாரி க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா, க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஃபங்க்ஷன், அதாவது அடுத்த லூப் நம்ம எழுதணும். ஓகேவா, ஸோ அடுத்த லூப் என்னன்னா ஜஸ்ட் வந்து ஜே அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்தோம்ல, ஸோ அதாவது ஜே அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் மென்ஷன் பண்ணோம்ல, ஸோ அதுக்கான டேட்டா இங்கே வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா, ஜே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ண லூப்போட ஈக்குவல் ஆர் லெஸ் தானா இருக்கணும். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எதோட இருக்கணும் அப்படின்னா ஐ. ஓகேவா, ஜேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ அதனால J++. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து ரெண்டுக்குமே லூப்ல வந்து மெயினா இந்த கர்லி பிரேஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எதை பிரிண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்குள்ள நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஸ்டார் போட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா, செமிகோலன் இம்பார்ட்டன்ட் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு லூப் க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகேவா, ஒரு லூப் க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் அனதர் லூப்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ எந்த லூப் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த லூப் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த லூப் க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஐ லூப்ல நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இல்லாட்டி நம்மளுக்கு வந்து அது கிளியரா இருக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் print f அண்ட் இதில் வந்து ஜஸ்ட் நான் ஒன்னே தான் மென்ஷன் பண்ண போறேன். என்னன்னா /n. ஓகேவா, /n மட்டும் மென்ஷன் பண்ண போறேன். அண்ட் இது /n மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்து நம்ம லூப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன்
ரிட்டர்ன் 0. ஓகேவா? இப்போ நம்ம எல்லாமே பண்ணி கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நம்ம வந்து ஜஸ்ட் ஒய் கொடுத்துட்டு நம்மளோட ஃபைல் நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜிசிசி கொடுக்கணும். ஓகேவா? ஜிசிசி அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். இது வந்து ஒரு கம்பைல். போன வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்து வாங்க. நான் அதிலே வந்து டீட்டெயில்டாக எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன். ஓகேவா? -o அப்படின்னா அவுட்புட். அண்ட் அவுட்புட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ரேட் அண்ட் இந்த ஃபங்க்ஷன், அதாவது அந்த ஃபைலோட நேம் டாட்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ./rat அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹைட் கேட்கும். நான் வந்து ஒரு 100 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100 லைன்ஸில் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா அனதர் 100 நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓகேவா? இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இது பிரிண்ட் பண்ணணும். பட் நம்ம அதிகமான டேட்டாஸ் கொடுத்துருவோம். நான் அகைன் ரன் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ 10 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதிகமாக டேட்டாஸ் கொடுத்தனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம கரெக்டாக ஒரு 10, 20 இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் இப்போ ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஏஎஸ் எக்ஸிபிளில் இன்னும் அட்வான்ஸான பேட்டர்ன்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.